أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. சப்தம் கடைசி வரை சரியாக வருகின்றதா? உங்கள் ஏற்பாடுகள் சரியாக உள்ளதா? செக் செய்தீர்களா? ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்ததன் மூலம் நமக்கு அல்லாஹுவின் ஏராளமான அருட்களும் அருட்கொடைகளும் கிடைத்து வருகின்றன. அதில் ஒரு மாபெரும் அருள் மற்றும் அருட்கொடை ஜல்சா சாலானா, அதாவது ஆண்டு மாநாட்டின் வடிவில் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. இதன் மூலம் நாம் நமது ஆன்மீக நல்லொழுக்க
மற்றும் அறிவார்ந்த நிலைகளை மேம்படுத்த முயற்சி செய்கின்றோம். மேலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறுவதற்கும் இறை அச்சத்தில் முன்னேறுவதற்கும் நம்மால் வழிவகைகளை செய்ய முடிகின்றது. மேலும் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை வழங்குவதற்கும் தத்தமது உள்ளங்களை தூய்மை செய்து கொள்வதற்கும் இந்த ஆண்டு மாநாடு வழிவகை செய்கின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆண்டு மாநாட்டை ஆரம்பித்ததன் நோக்கத்தை முழுமை செய்வதற்கு முயற்சி செய்யப்படுகின்றது. தங்களுக்கிடையிலான பகைமைகள் மற்றும் விரிசல்களையும் சமாதான மற்றும் நெருக்கத்தில் மாற்றுவதற்கும் இந்த ஆண்டு மாநாடுகள் மூலமாக முயற்சி செய்யப்படுகின்றது. மேலும் தங்களை வீணானவற்றிலிருந்து தூய்மையாக்கிக் கொள்வதற்கும் இந்த மாநாடுகளின் மூலம் முயற்சி செய்யப்படுகின்றது. ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜல்சாவை தொடங்கியதற்கான நோக்கங்களாக இதனையே கூறியுள்ளார்கள். அகமதிகளின் ஒரு பெரும் எண்ணிக்கை ஆண்டு முழுவதும் ஆண்டு மாநாட்டிற்காக காத்திருக்கின்றது. புதிய ஆண்டின் கேலண்டர் தொடங்கியதும் அந்த எதிர்பார்ப்பு மற்றும் ஜல்சா நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் ஆகியவை மேலும் வேகமெடுத்து விடுகின்றது. இங்கு வாழ்பவர்களுக்கும் எதிர்பார்ப்பு இருக்கின்றது. இங்கு நீண்ட காலமாக வசித்து வருபவர்களுக்கும் குறிப்பாக அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கின்றது. மேலும் பாகிஸ்தானிலிருந்து தங்களது நிலைமைகளின் காரணமாக அடைக்கலம் பெற்று புதிதாக இங்கு வந்தவர்களும் இருக்கின்றார்கள். ஏனென்றால் சட்ட ரீதியிலான தடைகளின் காரணமாக அவர்களால் அங்கு ஜலசா நடத்த முடியாது. ஆண்டு மாநாடு என்றால் என்ன 100 கணக்கிலிருந்து 1000 கணக்கில் மாறிவிட்டது. அது அதிகரித்துக் கொண்டே செல்கின்றது. மேலும் இதேபோன்று வெளிநாடுகளிலிருந்து ஜல்சாவில் பங்கு கொள்ளக்கூடியவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. ஜெர்மனிக்கு அதிகமான எண்ணிக்கையில் இப்போது மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். இந்த ஆண்டு ஆப்பிரிக்காவின் சில நாடுகளிலிருந்தும் கூட மக்கள் ஜல்சாவில் வந்துள்ளனர். உள்ளூர் வாசிகளும் இதில் அடங்குவர். ஜலசா நடத்துவதன் நோக்கத்தை பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதன் காரணமாகவே ஜலசாவில் பங்கு பெற வேண்டும் என்ற ஆர்வமும் ஜலசாவிற்கான எதிர்பார்ப்பும் மக்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு இருக்கவும் வேண்டும். இந்த எண்ணத்துடன் ஜலசாவில் கலந்து கொள்ளாதவரின் எதிர்பார்ப்பு அல்லது ஜலசாவிற்காக காத்திருப்பது என்பது வீணானதும் பொருளற்றதும் ஆகும். எனவே ஜலசாவில் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இக்கருத்தை கண்முன் நிறுத்த வேண்டும். அதாவது அவர் அல்லாஹின் திருப்தியை பெறுவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றாரா அல்லது இந்த எண்ணத்துடன் ஜலசாவில் பங்கு கொள்கின்றாரா என ஆய்வு செய்ய வேண்டும். தக்வாவில் முன்னேறுவதற்கு முயற்சி செய்கின்றாரா, உயர்தரமான நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தியவாறு ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை வழங்க முயற்சி செய்கின்றனரா என்றும் பார்க்க வேண்டும். இந்த எண்ணத்துடன் இங்கு வந்திருக்கின்றாரா என்றும் பார்க்க வேண்டும். அவ்வாறில்லை என்றால் நான் கூறியது போன்று அத்தகைய நபர் ஜலசாவில் கலந்து கொள்வது வீணானதாகும். ஜலசாவில் கலந்து கொள்வது அவருக்கு எந்த வகையிலும் அந்த நிலையில் பயனளிக்காது. சூழல் நிச்சயமாக தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனால் சூழலின் தாக்கத்தை பெறுவதற்கு மனிதனுடைய முயற்சியும் அதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. எனவே நாம் கொஞ்சமாவது முயற்சி செய்ய வேண்டும். அதன் மூலம் மேற்கூறப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பெறுவது சாத்தியமாகிவிடும். மேலும் அல்லாஹ்வின் அருட்களை நாம் ஈர்க்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவோம். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜலசாவில் வரக்கூடியவர்களுக்காக செய்த துவாக்களுக்கு உரிமை படைத்தவர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த எண்ணத்துடன் ஜலசாவில் பங்கு பெறாதவர்களும் தங்களது செயல்களை தமது போதனைக்கேற்ப ஆக்கிக் கொள்ளாதவர்களும் தம்மை சார்ந்தவர்கள் அல்ல என்று கூறியுள்ளார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்றைய காலத்தில் பீர்மார்களை போன்று வெளிப்படையான அலங்காரத்தை காட்டுவதற்காக மட்டும்
பைய செய்தவர்களை ஒன்று கூட்டுவதை நான் ஒருபோதும் விரும்புவதில்லை. மாறாக நான் இந்த ஜல்சாவிற்கு மக்களை ஒன்று கூட்டுவதன் காரணம் அல்லாஹுவின் படைப்பினங்களின் சீர்திருத்தமாகும். எனவே அன்னார் தெளிவாக கூறிவிட்டார்கள், நான் வெளிப்படையான அலங்காரத்திற்காகவும் பகட்டிற்காகவும் மக்களை ஒன்று கூட்டவில்லை. அது எனது நோக்கமும் இல்லை. ஆனால் பீர்மார்கள் பெரும் பெரும் திருவிழாக்களின் பெயரால் மக்களை ஒன்று கூட்டுகின்றனர். மக்களை ஒன்று கூட்டுவதற்கான வழிமுறையாக ஜல்சாவை ஆக்கியிருப்பதன் நோக்கம் இங்கு என்னவென்றால், அல்லாஹுவின் படைப்பினங்களின் சீர்திருத்தம் நடைபெற வேண்டும் என்பதே ஆகும். மேலும் அல்லாஹிற்குரிய உரிமைகளை வழங்கக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட வேண்டும். மேலும் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை வழங்கக்கூடியவர்களாக திகழ வேண்டும். தனது சீர்திருத்தத்தை செய்யாதவரிடமிருந்து தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மட்டும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறவில்லை. மாறாக அத்தகைய நபர்களை குறித்து வெறுப்பையும் வெளிப்படுத்தியுள்ளார்கள். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருப்பத்தை முழுமை செய்தவாறு நாம் அன்னாரிடம் பைய செய்த பிறகும் நமது உள்ளத்தில் உலகத்தின் நேசம் மிகைத்திருக்கும் என்றால், மேலும் அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் நேசம் உலக நேசத்தை விட மிகைத்திருக்கவில்லை என்றால், பின்னர் அந்நிலையில் மாநாட்டில் கலந்து கொள்வோரின் எண்ணிக்கை 30,000 40,000 என்ற அளவுக்கு இருந்தாலும் சரியே, அதனால் என்ன பயன்? அல்லாஹ் மற்றும் அவனது தூதருக்கு ஏற்ப நாம் நமது வாழ்க்கையை கழிக்கவில்லை என்றால், மேலும் இந்த 3 நாட்களில் கூட உலகமே நமது குறிக்கோளாக இருக்குமென்றால், பின்னர் ஜல்சாவில் கலந்து கொண்டு என்னதான் பயன்? எனவே இவ்விஷயங்களை சீர்தூக்கி பார்ப்பது நமக்கு அவசியமாகும். ஆன்மீக சீர்திருத்தம் மற்றும் முன்னேற்றத்திற்குரிய ரமலான் மாதம் சில நாட்களுக்கு முன்பே முடிந்திருக்கின்றது. அதில் தனிப்பட்ட இறை வணக்கங்கள் மற்றும் நோன்புகள் மற்றும் இறைவனை நினைவு கூறுதல் ஆகியவற்றிற்கான வாய்ப்புகள் ஒரு நம்பிக்கையாளருக்கு கிடைத்தது. தற்போது மீண்டும் 3 நாட்களுக்கான பயிற்சி முகாம் வந்துள்ளது. அதில் மார்க்க மற்றும் அறிவார்ந்த ஆற்றலை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளுடன் இறை வணக்கங்கள் மற்றும் இறைவனை நினைவு கூறுவதற்கான சூழல் ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த அனைத்து விஷயங்களையும் கூட்டாக வெளிப்படுத்துவதற்கு இது ஒரு சிறந்த சந்தர்ப்பமாகும். அனைவரும் ஒன்று கூடி இறை வணக்கங்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். நஃபீல்கள் தொழுகின்றனர், தஹஜ்ஜுத் தொழுகின்றனர். மேலும் தத்தமது மொழிகளில் தத்தமது உள்ளத்தில் உள்ள துவாக்களையும் மக்கள் இந்த சூழலில் செய்கின்றனர். இறைவனை நினைவு கூறுகின்றனர். ஆனால் முழு சூழலும் இறை தியானத்தை செய்து கொண்டிருந்தால், பின்னர் அது இறைவனை நினைவு கூறுவதற்கான கூட்டான வடிவமாக வெளிப்படும். நாம் இதிலிருந்து பயன்பெறவில்லை என்றால், பின்னர் எப்போதுதான் நாம் பயன்பெறுவோம் அல்லது எப்படி நாம் பயன்பெறுவோம்? எனவே ஒரு மாபெரும் பொறுப்பை ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மீது சுமத்தியுள்ளார்கள். மேலும் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களிடம் அன்னார் மாபெரும் எதிர்பார்ப்புகளை வைத்துள்ளார்கள். இது ஒன்றும் சாதாரண காரியம் அல்ல. அல்லாஹ் மற்றும் அவனது தூதரின் நேசத்திற்கு எதிரில் உலகத்தின் மீதான நேசம் தணிந்து விடும்போதுதான் இந்த சூழலின் உண்மையான பயன் கிடைக்கும். உலகத்தில் இருந்தவாறு இறை நேசம் மற்றும் இறை தூதரின் மீதான நேசத்திற்கு எதிரில் உலகத்தின் மீதான நேசத்தை இரண்டாம் பட்சமாக ஆக்கிக் கொள்வது மாபெரும் காரியமாகும். மேலும் இந்த விஷயமே ஒருவரை உண்மையான மூமினாக ஆக்குகின்றது. இந்த ஜல்சாவின் 3 நாட்களுக்கு பிறகு உலக பணிகளையும் செய்ய வேண்டும். ஆனால் உலக பணிகளுக்கு மத்தியில் நாம் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் வழங்கும் போதுதான் இந்த தர்பியத் மற்றும் ஜல்சாவில் கலந்து கொள்வதற்கான பயன் கிடைக்கும். ஜல்சாவின் நாட்களில் கடை வீதிகள் திறந்திருப்பதையும் கடைகள் நடத்தப்படுவதையும் நாம் இங்கு பார்த்திருக்கின்றோம். இந்த 3 நாட்களில் குறிப்பாக உலகத்தின் மீதான நேசத்தை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும். உலகப் பொருட்கள் இங்கு வாங்கி விற்கப்படுகின்றன. ஆனால் ஜல்சாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் கடைகளை நடத்தக்கூடியவர்களும் இவ்விஷயத்தை கருத்தில் கொள்ள வேண்டும். கடை வீதிகளில் சுற்றித் திரிவதும் ஷாப்பிங் செய்வதும்
தமது பொருட்களில் லாபம் ஈட்டுவதற்கு முயற்சி செய்வதும் உலக காரியங்களாகும். எனவே இதிலிருந்து தவிர்ந்து கொள்ள வேண்டும். வியாபாரிகளும் வாடிக்கையாளர்களும் இந்த ஜல்சாவின் நிகழ்ச்சிகளை சிறப்பான முறையில் சிறப்பான கவனத்துடன் கேட்க வேண்டும். அதன் பிறகு இடைவேளை நேரத்தில் அவர்களுக்கு வியாபாரம் செய்வதற்கான உரிமை உள்ளது. இருவருக்கும் கடைவீதி செல்வதற்கு அனுமதி உள்ளது. ஆனால் அந்நிலையிலும் கூட கடை வீதியினுடைய உரிமையை வழங்க முயற்சி செய்ய வேண்டும். கடை வீதிகளுக்குரிய உரிமை என்பது அங்கு சென்று வரும்போது ஒருவர் மற்றவருக்கு சலாம் கூற வேண்டும் என்பதாகும். இறைவனை நினைவு கூறுவதில் மும்முரமாக இருக்க வேண்டும். வியாபாரிகள் ஆகுமான லாபத்துடன் தமது பொருட்களை விற்க வேண்டும். ஒருவருடைய நிர்பந்தத்தை பயன்படுத்தி ஆகுமற்ற லாபத்தை சம்பாதிக்க கூடாது. நான் கூறியது போன்று கடை வீதிகளிலும் இறைவனை நினைவு கூறுவதை நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். கடைக்காரர்களும் அந்நேரத்தில் இக்காரியங்களில் ஈடுபட வேண்டும். இதுபோன்ற நிலையே நாம் நமது வெளிப்படையான வடிவில் மேற்கொண்டால் அப்போது நமது நிலைமையும் மாறிவிடும். நமக்குள்ளும் இறையச்சம் ஏற்படும். இறைவன் மீதான அன்பும் நமக்கு ஏற்படும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்மிடம் இந்த மாறுதல்களை உருவாக்குவதற்காகவும் இறை அச்சத்தை உருவாக்குவதற்காகவும் மேலும் கூறுகின்றார்கள். இறைவன் இந்த ஜமாத்தை உருவாக்க நாடியுள்ளான். மேலும் இதன் மூலம் அதற்கான காரணத்தையும் அவன் கூறியிருக்கின்றான். உண்மையான இறை ஞானம் என்பது உலகத்திலிருந்து மறைந்துவிட்டது. மேலும் உண்மையான இறையச்சம் மற்றும் பரிசுத்த தன்மை என்பது தற்போதைய உலகில் தென்படவில்லை. எனவே அதனை நாம் மீண்டும் ஏற்படுத்த வேண்டும். அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் நமது இறையச்சத்தின் தரத்தை உயர்த்துவது தொடர்பாக அறிவுரை வழங்கியவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். தன்னை எனது ஜமாத்தை சார்ந்தவர்களாக கருதும் அனைத்து மக்களே, நீங்கள் உண்மையிலேயே இறையச்சத்தின் வழிகளில் வழிநடக்கும் போதுதான் நீங்கள் உண்மையிலேயே எனது ஜமாத்தை சார்ந்தவர்களாக கருதப்படுவீர்கள். அடுத்த ஓரிடத்தில் அன்னார் அல்லாஹ்வின் மகத்துவமும் மற்றும் அன்பையும் உள்ளங்களில் ஏற்படுத்துவது தொடர்பாக கவனமூட்டியவாறு இவ்வாறு நமக்கு அறிவுரை செய்துள்ளார்கள். இறைவனின் மகத்துவத்தை உள்ளங்களில் நீங்கள் நிலைநாட்டிக் கொள்ளுங்கள். மேலும் அவனது ஏகத்துவத்தை வெறும் நாவலவால் மட்டுமன்றி செயல் ரீதியிலும் நீங்கள் வெளிப்படுத்துங்கள். அப்போது செயல் ரீதியில் தனது கருணையையும் இன்பத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வெளிப்படுத்துவான். எவ்வாறு நாம் உண்மையான இறை அச்சத்தை பெற வேண்டும் என்பதை நாம் எப்போதும் கருத்தில் கொள்ள வேண்டும். எனவே இவை இறை வணக்கங்களாகும். ஏதாவது ஒரு நன்மையை செய்வது மட்டும் இறையச்சம் அல்ல. மாறாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறியுள்ளார்கள். அனைத்து வகையான நன்மைகளை செய்வதும் இறைவன் மற்றும் அவனது அடியார்களின் அனைத்து வகையான உரிமைகளையும் செலுத்துவதும் தான் அசல் இறையச்சமாகும். இந்த அடிப்படையில் நாம் நம்மை ஆய்வு செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் நமது நிலைமை நமக்கு முன்னால் தானாக வந்துவிடும். சில மக்கள் வீட்டிற்கு வெளியில் ஜமாத் பணிகளில் நல்லவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் குடும்பத்தில் மனைவி மக்கள் அவர்களால் இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்றனர். சிலர் குடும்பத்தினர்களின் உரிமைகளை நன்றாக வழங்கி வருகின்றனர். ஆனால் அல்லாஹுடைய உரிமை மற்றும் அவனது இறை வணக்கத்தின் உரிமைகளின் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்துவதில்லை. இதுபோன்ற புகார்கள் எனக்கு கிடைத்து வருகின்றன. சிலர் வெளிப்படையில் இறை வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் சமூகத்தினருக்கு மத்தியிலான விவகாரங்களில் ஒருவர் மற்றவருடைய உரிமைகளை பறிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருக்கின்றனர். சிலர் உலக மக்களுக்கு முன் சில நன்மைகளை பகட்டிற்காக செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் நமது எண்ணங்களை அறிகின்றான். மேலும் அவன் நமது அனைத்து நிலைமைகளையும் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். எனவே ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், எனது ஜமாத்தை சார்ந்தவராக கருதப்படுவதற்கு இறை நேசத்தை பெறுவதற்கும் அவனது அருட்களின் வாரிசுகளாக ஆகுவதற்கும்
அல்லாஹ்வின் இன்பத்தையும் கருணையையும் பெறுவதற்கும் எல்லா ரீதியிலும் தமது செயல்நிலைகளை சரியாக வைப்பதும் அவசியமாகும். மேலும் இந்த ஜல்சாவின் ஏற்பாடு என்பது நன்மைகளை செய்வதன் பக்கம் கவனமூட்டுவதற்காகவே ஆகும். சொற்பொழிவாளர்கள் தத்தமது சொற்பொழிவில் இதன் பக்கம் கவனமூட்டுகின்றனர். நாம் அல்லாஹ்வின் திருப்தியை பெற்றதற்கான ஒளி நமது ஒவ்வொரு செயலிலும் நமக்கு தென்பட வேண்டும். நமக்கு ஒரு சிறப்பான சூழலில் இதன் பக்கம் கவனமூட்டப்படுகின்றது. இந்த நோக்கத்தை பெறுவதற்காக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், நினைவிற்கொள்ளுங்கள், எவர்களை குறித்து அல்லாஹ் கூறியுள்ளானோ அவர்களே அல்லாஹ்வின் முழுமையான அடியார்கள் ஆவர். அதாவது அல்லாஹ் கூறுகின்றான், எந்த ஒரு வியாபாரமும் கொடுக்கல் வாங்கலும் அவர்களை அல்லாஹ்வின் நினைவிலிருந்து கவனமற்றவர்களாக ஆக்கிவிடாது. அன்னார் கூறினார்கள், உள்ளம் இறைவனுடன் உண்மையான தொடர்பையும் அன்பையும் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் பின்னர் அந்த உள்ளம் அல்லாஹ்விடமிருந்து தனித்து விடுவது சாத்தியமே இல்லை. இதன் நிலைகளை அன்னார் இவ்வாறு கூறுகின்றார்கள். அதாவது உதாரணமாக, ஒருவருடைய குழந்தை நோயுற்றுவிட்டால் அந்த நபர் எங்கு சென்றாலும் எந்த பணியில் மூழ்கி இருந்தாலும் அவரின் உள்ளமும் கவனமும் அந்த குழந்தையின் மீதே இருக்கும். இந்த உதாரணத்தின் மூலம் நம்மால் இந்நிலைகளை புரிந்து கொள்ள முடியும். ஆக நம்மில் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்க விரும்புகின்ற நிலை இதுவே ஆகும். இந்த நிலையை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வதற்காகத்தான் நாம் இன்று இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த நிலையை பெறக்கூடியவர்களாக நாம் ஆகுவதற்காக நம்மில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். மேலும் அல்லாஹ்விடத்தில் அதற்காக துஆவும் செய்ய வேண்டும். நாம் இந்நிலையை நம்மிடத்தில் உருவாக்கி கொண்டால், அதற்காக முயற்சி செய்தால் அல்லாஹும் நம்மை நினைவிற்கொள்வான். உஸ்குருல்லாஹ யஸ்குருக்கும், அதாவது அல்லாஹ்வை நினைவிற்கொள்ளுங்கள், அல்லாஹுவும் உங்களை நினைவிற்கொள்வான். எனவே எவர்களை அல்லாஹ் நினைவு கூறுகின்றானோ அவர்கள் எவ்வளவு நற்பாக்கியம் பெற்ற மக்களாக இருக்கின்றார்கள். நாம் உலக விவகாரங்களில் நமது எஜமானரை மறக்காமல் இருக்கின்ற அளவிற்கு நமது எஜமான் நம்மீது அருள் செய்ய வேண்டும். இந்த நாட்களில் நாம் இறைவனுடைய உண்மையான நினைவை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக நாம் குறிப்பாக இந்நாட்களில் சிறப்பாக முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹ் நம்மை நினைவில் வைத்து தனது அருட்களுக்கு நம்மை வாரிசாக்கி விடுவான். எனவே ஜல்சாவில் வரக்கூடியவர்களும் டியூட்டி கொடுக்கக்கூடியவர்களும் இறைவனை நினைவு கூறுவதில் தமது நாவினை நனைத்து வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். மேலும் இறை நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக அவர்கள் ஆகிவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் அல்லாஹ் நம்மை நினைவு கூறுவான். அந்நிலையில் அதைவிட பெரிய விஷயம் நமக்கு வேறு என்ன இருக்க முடியும்? எனவே நாம் அதனை பெறுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வழிகாட்டலுக்கு ஏற்ப விண்ணில் நாம் அன்னாருடைய ஜமாத்தை சார்ந்தவர்களாக கணக்கிடப்படுவோம். நீங்கள் இறை அச்சத்தின் வழிகளில் உண்மையிலேயே வழி நடக்கும் போதுதான் விண்ணில் நீங்கள் எனது ஜமாத்தை சார்ந்தவர்களாக கருதப்படுவீர்கள் என்ற ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த சொற்கள் நம்மை கவலையில் ஆழ்த்தக்கூடியதாக இருக்க வேண்டும். நம்மில் பலர் இருக்கின்றார்கள், அவர்கள் பைய செய்த பிறகு அவர்களது உறவினர்களால் புறக்கணிக்கப்பட்டு வருகின்றனர். அகமதியாக இருப்பதனால் அகமதியத்தின் எதிரிகளின் பகைமையை எதிர்கொள்ள நேரிட்டதன் காரணமாக உங்களில் பலர் இங்கு ஹிஜ்ரத் செய்து வந்துள்ளீர்கள். நாட்டின் சட்டங்கள் நமது மார்க்க சுதந்திரங்களை தடை செய்திருக்கின்றது. ஆனால் இந்த அனைத்து விஷயங்களுக்கு பிறகும், இந்த அனைத்து துன்பங்களுக்கு பிறகும் நமது நிலைகளில் மாற்றமில்லை என்றால் பின்னர் அது வருந்தத்தக்கதாகும். பாகிஸ்தானிலும் இன்னும் சில நாடுகளிலும் அகமதிகள் இந்த துன்பங்களை சகித்து வருகின்றனர். உங்களில் சிலர் சகித்தும் வருகின்றீர்கள். அவ்வாறான நிலையில்
தனது செயல்களின் குறைபாடுகளின் காரணமாக ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தை சார்ந்தவராக கணக்கிடப்படவில்லை என்றால், மேலும் நற்பாக்கியம் பெற்ற மக்களை சார்ந்தவர்களாக நாம் கணக்கிடப்படவில்லை என்றால், அத்தகைய மக்கள் நஷ்டத்திற்கான வியாபாரங்களையே செய்துள்ளனர் என்று அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இந்நாட்களில் அதிகமாக துஆ செய்யுங்கள். இறைவன் திருப்தி அடையாத மக்களை சார்ந்தவர்களாக நாம் கணக்கிடப்படக்கூடாது. மாறாக அல்லாஹ் நினைவு கூறக்கூடிய மக்களோடு நாம் கணக்கிடப்பட வேண்டும். மேலும் இறைவனுடன் நாம் உறுதியான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். மேலும் உள்ளங்களின் இருளை அழித்துவிடக்கூடியவர்களாக நாம் திகழ வேண்டும். ஜலசாவின் நிகழ்ச்சிகளின் இடைவேளையின் போதும் இரவிலும் அல்லாஹ்வின் நினைவுடன் இந்த துஆவையும் கேளுங்கள். மேலும் இவ்வாறு அல்லாஹ்விடம் உடன்படிக்கையும் செய்து கொள்ளுங்கள். அதாவது, அல்லாஹ்வே, நாங்கள் நல்லெண்ணத்துடன் உனது மசீகால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஜலசாவில் கலந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த ஜலசா உனது சிறப்பான உதவி ஒத்தாசைகளாலும் ஞானத்தாலும் தொடங்கப்பட்டதாகும். இதில் உனது திருப்தியை பெறுவதற்காகவும், உன்னை நினைவு கூறுவதில் முன்னேறுவதற்காகவும், உனது அன்பை பெறுவதற்காகவும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். எனவே நீ இந்த ஜலசாவுடன் தொடர்புடைய அனைத்து பரக்கத்துகளுக்கும் நீ எங்களை வாரிசாக்குவாயாக. நீ எங்களிடத்தில் நீ விரும்புகின்ற தூய மாற்றங்களை ஏற்படுத்துவாயாக. அதனை நிலைநாட்டுவதற்காகவே நீ ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை பேரன்பரை இக்காலத்தில் எங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளாய். இவ்வாறு துஆ செய்வதன் மூலம் நாம் அன்னாரது பையத்தில் உண்மையான பொருளில் பங்கு பெறக்கூடியவர்களாக ஆகிவிடலாம். எனவே நாம் அல்லாஹ்விடத்தில் உதவி தேடியவாறு, ஸலவாத் ஓதியவாறு, பாவ மன்னிப்பு வேண்டியவாறு இந்த நாட்களை கழித்தால், மேலும் நமது உள்ளங்களை அல்லாஹிற்காக களப்பற்றதாக ஆக்கிக் கொண்டால், பின்னர் நமது இறை வணக்கங்களின் தரம் உயர்ந்துவிடும். மேலும் அல்லாஹுடனான தொடர்பின் காரணமாக அல்லாஹ்வின் படைப்பினங்களுக்குரிய உரிமைகளை வழங்கக்கூடியவர்களாகவும் நாம் ஆகிவிடுவோம். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஜலசாவின் நோக்கங்களில் ஒரு நோக்கமாக இதனையும் எடுத்துரைத்துள்ளார்கள். அதாவது, அன்னார் கூறுகின்றார்கள், ஜமாத் உறுப்பினர்களுக்கு மத்தியில் ஒருவர் மற்றவருடைய அறிமுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே புதிதாக வரக்கூடியவர்களுக்கு அகமதியத்தின் உறவின் காரணமாக எங்கு அன்பு மற்றும் அறிமுகத்தின் உறவின் நிலை மேம்படுமோ அங்கு பழைய உறவுகளில் மேலும் அன்பு அதிகரிக்க வேண்டும். அது அவசியமாகும். எவர் தனது சகோதரரிடத்தில் இறைவனுக்காக அன்பு காட்டுகின்றாரோ அல்லாஹ் அவர் மீது எல்லையற்று அருள்பாலிக்கின்றான். எனவே இந்த நாட்களை தங்களுக்கிடையிலான பகைமைகளை அகற்றுவதற்கான வழிமுறையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் இங்கு வந்தும் எவர்களுக்கிடையில் பகைமை இருக்குமோ அவர்கள் நேரெதிரில் சந்திக்கும் போது தங்களுக்கிடையிலான பகைமை மற்றும் கோபத்தை வெளிப்படுத்த தொடங்கிவிடக் கூடாது. ஒருவர் மற்றவருக்கு எதிரான வெறுப்பும் பகைமையும் அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. மேலும் இதன் காரணமாக ஜலசாவின் சூழலை சீர்கெடுக்கக்கூடியவர்களாகவும் ஆகிவிடக்கூடாது. அவ்வாறு செய்தால் அல்லாஹ்வின் அருட்களுக்கு வாரிசாகுவதற்கு பகரமாக அத்தகைய மக்கள் அல்லாஹ்வின் சாபத்திற்கும் கோபத்திற்கும் காரணமாக ஆகிவிடுவார்கள். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜல்சா சாலானாவை இறை அடையாளங்களில் ஒன்றாக சேர்த்திருக்கின்றார்கள். எனவே எவர்கள் அல்லாஹ்வின் அடையாளங்களின் பரிசுத்த தன்மைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகின்றார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்தின் பிடியின் கீழ் வந்துவிடுவார்கள். எனவே மிகவும் அச்சத்திற்குரிய இடமாகும். எவர்களுக்கிடையில் பகைமை இருக்கின்றதோ அவர்கள் உடனடியாக ஒருவர் மற்றவருடன் சமாதானத்திற்கான ஏற்பாட்டை செய்து கொள்ளட்டும். சமாதானத்திற்கான கரத்தை உயர்த்தட்டும். நான் என்ற அகந்தையில் மூழ்கி விடுவதற்கு பகரமாகவும், மேலும் பொறாமை எனும் நெருப்பில் எரிவதற்கு பகரமாகவும் அமைதி மற்றும் சமாதானத்தின் அழகிய சூழலை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த வழிகாட்டலை நீங்கள் எப்போதும் கண்முன் நிறுத்த வேண்டும்.
எவருடைய கரத்தாலும் நாவாலும் எந்த முஸ்லிமிற்கும் துன்பம் ஏற்படுத்தவில்லையோ அவரே உண்மையான முஸ்லிம் ஆவார். இந்த வழிகாட்டுதல் தமது நிலைமைகளில் வெளிப்படுகின்றதா என்றும் நமது செயல் அதற்கேற்ப உள்ளனவா என்றும் நாம் நம்மையே ஆய்வு செய்ய வேண்டும். 100% நாம் இந்த வழிகாட்டலின்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் என்று நம்மால் வாதிட்டு கூற முடியுமா? இது உண்மை என்றால் பொதுவாக உண்மைதான் என்று ஒவ்வொருவருமே கூறுவார். உள்ளபடியே அது உண்மை என்றால் பின்னர் கசாவில் எந்த விவகாரங்களும் வரக்கூடாது. நம்முடைய மற்றும் நாட்டின் நீதிமன்றங்களில் உரிமைகளை பெறுவதற்காக வழக்குகள் தொடரப்படக்கூடாது. சிலர் ஜல்சாவிற்கு வருகின்றார்கள். ஆனால் சின்னஞ்சிறு விஷயங்களில் பழைய பகைமை மற்றும் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக ஜல்சாவின் நாட்களில் இந்த சூழலில் கைகலப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பதை நான் அறிந்து மிக வேதனையுடன் இதனை கூறுகின்றேன். சில முறை அதுபோன்ற சூழல்களில் நமக்கு போலீசையும் அழைக்க நேரிடுகின்றது. இது ஒரு நம்பிக்கையாளரின் அடையாளமா? ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தில் இணைந்த மக்களின் செயல்கள் இப்படித்தான் இருக்குமா? நிச்சயமாக இருக்காது. அதுபோன்ற மக்களை ஜமாத் அமைப்பு ஜமாத்திலிருந்து வெளியேற்றினாலும் வெளியேற்றவில்லை என்றாலும் அவர்கள் தனது செயல்களின் காரணமாக அல்லாஹ்வுடைய பார்வையில் ஜமாத்திலிருந்து வெளியே சென்று விடுகின்றனர். மேலும் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றிற்கிணங்க அவர்கள் விண்ணில் அன்னாருடைய ஜமாத்தை சார்ந்தவராக கருதப்பட மாட்டார்கள். எனவே உங்களை நீங்களே ஆய்வு செய்து பாருங்கள். இரட்டை நிலைப்பாடு உங்களிடம் ஒருபோதும் இருக்கக்கூடாது. இதுபோன்ற மக்கள் தமது உள்ளத்தின் அழுக்குகளை அகற்ற வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் திருப்தியை பெறுவதற்காக மன்னிப்பையும் சமாதானத்திற்கான வழிமுறைகளையும் மேற்கொள்ள வேண்டும். மேலும் ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் வந்த பிறகு எங்களுடைய ஆன்மீக மற்றும் நல்லொழுக்க நிலைகளில் ஒரு புரட்சி ஏற்பட்டிருக்கின்றது என்று உலகத்திற்கு கூற வேண்டும். இதேபோன்று பொறுப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஜலசாவில் டியூட்டி கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கின்றனர். அவர்களும் இந்நாட்களில் இதனை சிறப்பான கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அதாவது அவர்களின் நல்லொழுக்கத்தின் தரம் மிகவும் உயர்ந்ததாக இருக்க வேண்டும். எவர்களுக்கு மற்ற சாதாரண நாட்களில் ஒருவருடன் பகைமை இருந்ததோ ஜல்சாவின் இந்த சூழலில் அவருடனான தொடர்பை சமாதானத்திலும் தூய்மையிலும் மாற்றுவதில் முந்திக் கொள்ள வேண்டும். மாறாக பிறர் வந்து அந்த சூழலை மாற்றுவதற்கான நிலை வரக்கூடாது. ஜல்சாவில் வரக்கூடிய ஒவ்வொருவரும் விருந்தினராக இருக்கின்றார். ஒவ்வொரு பொறுப்பாளர் மற்றும் ஒவ்வொரு ஊழியரின் பணி என்னவென்றால் தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சிகளை அகற்றிவிட்டு மிக மேலான நடைமுறையுடன் விருந்து உபசரிப்பை வெளிப்படுத்த வேண்டும். பொறுப்பாளர்களிடத்தில் குறிப்பாக சகிப்புத்தன்மைக்கான மனப்பாங்கு மிக அதிகமாக இருக்க வேண்டும். அது பொறுப்பாளர்களின் சிறப்பான பொறுப்பாகும். எனவே பொறுப்பாளர்கள் எல்லா நிலையிலும் தங்களை சமுதாயத்தின் தொண்டராக கருத வேண்டும். மேலும் ஜமாத் உறுப்பினர்களும் ஜலசாவில் கலந்து கொள்ளக்கூடியவர்களும் பொறுப்பாளர்களை ஜமாத் அமைப்பின் பிரதிநிதிகளாக பார்க்க வேண்டும். அப்போதுதான் அடிதடி மற்றும் சண்டை சச்சரவுகளுக்கான சூழல்களிலிருந்து விலகி நல்ல நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும். மேலும் அவர்களுக்கிடையிலான பகைமையும் அகன்றுவிடும். சில ஜமாத்துகளின் பொறுப்பாளர்கள் தனது பொறுப்புகளை கருத்தில் கொள்ளவில்லை என்பதை இங்கு வேதனையுடன் எனக்கு கூற நேரிட்டுள்ளது. நான் ஜல்சாவின் சூழலை பற்றி மட்டும் பேசவில்லை. பொதுவான சூழலிலும் தமது ஜமாத் பொறுப்புகளில் மார்க்க தொண்டை அல்லாஹ்வின் அருளை பெறுவதற்கு பகரமாக அதனை உலக பதவிகளாக சிலர் புரிந்து வைத்துள்ளனர். அதன் காரணமாக அவர்களை எனக்கு மாற்ற நேரிட்டுள்ளது. எனவே அதுபோன்ற மக்கள் இங்கு ஜல்சாவில் வந்துள்ளார்கள் என்றால் அவர்கள் இறை வணக்கத்திலும் இறைவனை நினைவு கூறுவதிலும் பணிவிலும் முன்னேறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஒருவேளை அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு எதிரான தவறான தீர்ப்பு வந்திருந்தாலும் கூட அவர்கள் பணிவின் வழிகளை மேற்கொள்ள வேண்டும். மேலும் பணிவின் வழிகளை மேற்கொண்டு
அல்லாஹ்வின் முன் அவர்கள் குனிய வேண்டும். மேலும் ஜமாத் அமைப்பை பற்றி உள்ளத்தில் காழ்ப்புணர்ச்சி கொள்ளக்கூடாது. தீர்ப்புகள் தவறானது என்றாலும் கூட அல்லாஹ் ஒவ்வொரு விஷயங்களை பற்றிய ஞானத்தையும் நன்றாக பெற்றிருக்கின்றான். மறைவானவற்றின் ஞானத்தையும் அவன் படைத்திருக்கின்றான். வெளிப்படையான விஷயங்களின் ஞானத்தையும் அவன் பெற்றிருக்கின்றான். எனவே அவன் முன் நீங்கள் பணிவுடன் குனிய வேண்டும். அவன் துஆவை ஒப்புக்கொள்கின்றான். அவன் கஷ்டங்களிலிருந்து உங்களை வெளியேற்றி விடுவான். அசல் விஷயம் பதவி அல்ல என்பதை நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். மாறாக அசல் விஷயம் என்பது தனது பையத்திற்குரிய உரிமைகளை வழங்குவதாகும். அவர் பொறுப்பாளராக இருந்தாலும் சரி, ஜமாத்தின் உறுப்பினராக இருந்தாலும் சரி, அவர் பையத்தின் உரிமையை வழங்குவதற்கு எல்லா நிலையிலும் முயற்சி செய்ய வேண்டும். அதற்குரிய உரிமைகளை வழங்குவது தொடர்பாக அறிவுரை செய்தவாறு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், எனது ஜமாத்தின் மக்களே, அல்லாஹ் உங்களுடன் இருக்கின்றான். ஆற்றலும் கண்ணியமும் படைத்த அவன் உங்களின் மறு உலக பயணத்தை ஆயத்தப்படுத்துவானாக. எவ்வாறு ஹஜ்ரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சஹாபாக்களை அல்லாஹ் ஆயத்தப்படுத்தினானோ அவ்வாறே உங்களையும் அல்லாஹ் ஆயத்தப்படுத்துவானாக. நன்றாக நினைவிற்கொள்ளுங்கள், உலகம் ஒரு பொருட்டே அல்ல. எவர் உலகத்திற்காக வாழ்கின்றாரோ அவரது வாழ்க்கை சாபத்திற்குரியதாகும். எவருடைய அனைத்து கவலைகளும் துன்பங்களும் உலகத்திற்காகவே இருக்கின்றதோ அத்தகைய நபர்கள் துரதிர்ஷ்டசாலிகள் ஆவர். அதுபோன்ற மனிதன் எனது ஜமாத்தில் இருக்கின்றான் என்றால் அவர் வீணாக தன்னை எனது ஜமாத்தில் இணைத்துக் கொண்டதாக கருதுகின்றார். ஏனென்றால் அவர் காய்ந்த கிளைகளை போன்றவராவார். அது ஒருபோதும் கனிகளை தராது. அடுத்து அன்னார் கூறுகின்றார்கள், நற்பாக்கியம் பெற்ற மக்களே, உங்களின் ரட்சிப்பிற்காக எனக்கு வழங்கப்பட்ட போதனையில் மிக அழுத்தத்துடன் நுழைந்து விடுங்கள். இறைவனை இணையற்றவனாகவும் ஏகனாகவும் கருதுங்கள். அவனுக்கு விண்ணிலும் மண்ணிலும் எவரையும் இணையாக்காதீர்கள். இறைவன் காரணிகளை பயன்படுத்துவதிலிருந்து உங்களை தடுக்கவில்லை. ஆனால் எவர் இறைவனை விட்டுவிட்டு காரணிகளின் மீதே நம்பிக்கை வைத்து அமர்ந்து விடுகின்றாரோ அவர் முஷ்ரிக் ஆவார், இணை வைப்பவராவார். தூய உள்ளம் படைத்தவராக ஆகுவதை தவிர்த்து ரட்சிப்பிற்கு வேறு வழியே இல்லை என்று தொன்று தொட்டே அல்லாஹ் கூறி வந்துள்ளான். எனவே நீங்கள் தூய உள்ளம் படைத்தவராக மாறிவிடுங்கள். மேலும் மன இச்சைகள், பகைமைகள் மற்றும் கோபத்திலிருந்து விலகிவிடுங்கள். மனிதனுடைய தீமையின் பக்கம் சாய்க்கக்கூடிய ஆன்மாவின் நிலையில் பல வகையான அசுத்தமான நிலைகள் இருக்கின்றன. ஆனால் அதில் மிகவும் அதிகமான அசுத்தமாக ஆணவம் இருக்கின்றது. ஆணவம் இல்லை என்றால் எந்த ஒரு நபரும் காஃபிராக ஆகியிருக்க மாட்டார். எனவே நீங்கள் உள்ளத்தால் ஏழ்மையை, பணிவை மேற்கொள்ளுங்கள். பொதுவாக மனித இனத்துடன் அனுதாபம் கொள்ளுங்கள். நீங்களோ மனித இனத்திற்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டுவதாக பிறருக்கு அறிவுரை செய்கின்றீர்கள். நீங்கள் சில நாட்களின் மனித இனத்திற்கு தீங்கை நாடினால் உங்களது அறிவுரை எவ்வாறு சரியாக இருக்க முடியும்? இறைவனுக்குரிய கடமைகளை உள்ளத்தின் அச்சத்தால் நீங்கள் நிறைவேற்றுங்கள். ஏனென்றால் அதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். தொழுகைகளில் அதிகமாக துஆக்கள் செய்யுங்கள். அதன் மூலம் இறைவன் உங்களை தன் பக்கம் ஈர்த்துக் கொள்வான். மேலும் உங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்தி விடுவான். ஏனென்றால் மனிதன் பலவீனமானவனாவான். இறைவனின் உதவியால் மட்டுமே எந்த ஒரு தீமையையும் எவரும் அகற்ற முடியும். இறைவனிடமிருந்து மனிதன் ஆற்றல் பெறாதவரை எந்த ஒரு தீமையையும் அகற்றுவதற்கு ஆற்றல் பெற்றவனாக எவரும் இருக்க முடியாது. சடங்கு சம்பிரதாயமாக கலிமா கூறக்கூடியவராக ஆகிவிடுவது என்பது மட்டும் இஸ்லாம் அல்ல. மாறாக இஸ்லாத்தின் உண்மைத்துவம் என்பது உங்களது ஆன்மாக்கள் இறைவனுடைய சன்னிதானத்தில் வீழ்ந்துவிட வேண்டும். இறைவன் மற்றும் அவனது கட்டளைகள் எல்லா அம்சங்களின் அடிப்படையிலும் உங்களது உலகத்தை விட உங்களுக்கு முதன்மை பெற்றதாக இருக்க வேண்டும். இந்த தரத்தில் முழுமை பெறுவதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும்.
பொறுப்பாளர்களும் ஊழியர்களும் ஜமாத் உறுப்பினர்களும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பையத்தில் நாம் வந்ததன் காரணமாக நம்மை அன்னார் நற்பாக்கியம் பெற்ற மக்கள் என்று கூறியுள்ளார்கள். நாம் அல்லாஹ்வின் அருளுக்கு வாரிசாகியவாறு ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் ஜமாத்தில் இணைந்திருக்கின்றோம். என் முன் அமர்ந்திருக்கின்ற மக்களிடத்தில் இறைவனின் பார்வையில் நற்பாக்கியம் இருந்தது. அதன் காரணமாக இந்த அருளை அல்லாஹ் செய்துள்ளான். அதாவது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கான நற்பாக்கியம் கிடைத்துள்ளது. ஆக நற்பாக்கியத்திற்கான சாட்சியத்தை வழங்கியவாறு நீங்கள் ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களை ஏற்றுக்கொண்டு விட்டீர்கள். இது முதலாவது அடியாகும். இதுவே முழுமையான காரியம் அல்ல. இதன் உச்சத்தை அடைவதற்காக ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதனைகளின்படி செயல்படுவது அவசியமாகும். உலகத்தின் வியாபாரங்களையும் பணிகளையும் ஏற்கனவே கூறப்பட்டதன் அடிப்படையில், அதாவது இறைவனின் நினைவை ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ற சிந்தனையுடன் நீங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் உலக வியாபாரங்களிலிருந்து ஒருபோதும் உங்களை தடுக்கவில்லை. மாறாக அவை அவசியமாகும். இன்னும் கூறுவதாக இருந்தால், மனிதன் துறவியாக ஆகிவிடுவதிலிருந்தே இறைவன் தடுத்திருக்கின்றான். உலக தொடர்புகளை துண்டித்துக் கொள்வதும் அல்லது உலகத்தை முற்றாக துறந்துவிட்டு வாழ்வதையும் அல்லாஹ் தடுத்திருக்கின்றான். உலகில் வாழும்படியே இறைவன் கூறியும் இருக்கின்றான். ஆனால் மார்க்கத்தை விட மனிதன் உலகத்திற்கு முன்னுரிமை வழங்குவதையே இறைவன் தடை செய்திருக்கின்றான். எல்லா நிலையிலும் மார்க்கம்தான் முன்னிலை பெற்றதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு அகமதியின் முகத்திற்கு பின்னாலும் அகமதியத்தின் முகம் இருக்கின்றது. ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் முகம் இருக்கின்றது. இஸ்லாத்தின் முகம் இருக்கின்றது. எனவே இந்த முகங்களை பாதுகாப்பது ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். எவர்களுக்கு அல்லாஹ் மார்க்கத்திற்கு தொண்டாற்றுவதற்கான நற்பாக்கியத்தை வழங்கியிருக்கின்றானோ, மேலும் அதற்கான வாய்ப்பையும் வழங்கியிருக்கின்றானோ, அவர்களின் மிக பெரும் பொறுப்பு என்னவென்றால் அவர்கள் அந்த பொறுப்பை சரிவர நிறைவேற்ற வேண்டும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் இந்த வழிகாட்டலை எப்போதும் நீங்கள் நினைவிற்கொள்ள வேண்டும். அதாவது, எம்மிடம் பைய செய்துவிட்டதாக வாதம் செய்த பிறகு எம்மை நீங்கள் அவமானப்படுத்தாதீர்கள். எனவே இந்த வழிகாட்டுதலை எப்போதும் நீங்கள் உங்கள் கண்முன் நிறுத்த வேண்டும். இது பொறுப்பாளர்களுக்கு மட்டும்தான். மற்றவர்கள் இதிலிருந்து விலகியவர்கள் என்று எவரும் கருத வேண்டாம். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் பையத்தில் இணைந்த ஒவ்வொருவரையும் நோக்கி ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் இந்த அறிவுரையை செய்திருக்கின்றார்கள். எனவே நமது சொல்லிலும் செயலிலும் நாம் ஒருபோதும் முரண்பாடுகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடாது. இல்லையென்றால் பைய செய்துவிட்டதாக செய்கின்ற வாதம் நான் ஏற்கனவே கூறியது போன்று வீண் வாதமாக அமைந்துவிடும். அந்நிலையில் ஜலசாவில் கலந்து கொள்வது என்பது வெறும் உலக காரியமாகவே அமைந்திருக்கும். நான் இப்போது ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் ஒரு துஆவை எடுத்து வைக்கின்றேன். அதன் மூலம் அன்னாருடைய உள்ளத்தில் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக இருந்த வேதனை நமக்கு வெளிப்படுகின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், நான் துஆ செய்கின்றேன். மேலும் எனது உடலில் மூச்சு இருக்கும் வரை இந்த துஆவை செய்து கொண்டே இருப்பேன். அந்த துஆ இதுவாகும்: இறைவா, எனது இந்த ஜமாத் மக்களின் உள்ளங்களை நீ தூய்மைப்படுத்துவாயாக. நீ உனது கருணையின் கரத்தை உயர்த்தி அவர்களின் உள்ளத்தை உன்பக்கம் திருப்புவாயாக. அவர்களின் உள்ளங்களிலிருந்து அனைத்து தீங்குகளையும் பகைமைகளையும் நீ அகற்றிவிடுவாயாக. அவர்களின் உள்ளங்களிலிருந்து அனைத்து தீங்குகளையும் பகைமைகளையும் நீ அகற்றிவிடுவாயாக. அவர்களிடையே உண்மையான நேசத்தை நீ ஏற்படுத்துவாயாக. இந்த துவா ஒரு நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படும் என நான் நம்புகின்றேன். இறைவன் எனது துவாக்களை வீணாக்க மாட்டான். இந்த துவா நமது ஹக்கில் முழுமையடைய வேண்டுமென நாம் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும். மேலும் நமது சந்ததிகளின் ஹக்கிலும் இந்த துவா முழுமையடைய வேண்டும். கியாமத் வரை நமது சந்ததிகள் இந்த துவாவிலிருந்து பயன்பெற்றுக் கொண்டே செல்ல வேண்டும். ஹசரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்களின் துவா ஒப்புக்கொள்ளப்படுவதற்காக நாம் செயல் ரீதியிலான முயற்சிகளை சரியாக செய்வதும் அவசியமாகும். மேலும் நமது நிலைகளை சரி செய்து கொள்ள நாம் முயற்சி செய்து கொண்டும் இருக்க வேண்டும். மேலும்
வேதனைமிக்க உள்ளத்துடன் அல்லாஹ்விடத்தில் துவாவும் செய்ய வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கான நற்பாக்கியத்தை வழங்குவானாக. இந்த துவாவின் அடுத்த பகுதியில் அன்னார் இவ்வாறும் துவா செய்திருக்கின்றார்கள். அந்த துவா நமது ஹக்கில் ஒப்புக்கொள்ளப்படாமல் இருப்பதற்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும். அதில் அன்னார் கூறுகின்றார்கள், ஆம், நான் இவ்வாறும் துவா செய்கின்றேன். எனது ஜமாத்தில் உள்ள ஒருவர் இறைவனுடைய அறிவிலும் எண்ணத்திலும் நிரந்தரமான துரதிர்ஷ்டசாலி என்றால், மேலும் உண்மையான தூய்மையும் இறையச்சமும் அவருக்கு கிடைப்பது அவருக்கு விதிக்கப்படவே இல்லை என்றால், அத்தகைய நபரை வல்லமை படைத்த இறைவா, எவ்வாறு அவர் உன்னிடமிருந்து விலகி இருக்கின்றாரோ அவ்வாறே அத்தகைய நபரை என்னிடமிருந்தும் நீ அகற்றி விடுவாயாக. மேலும் அவருடைய இடத்தில் வேறொருவரை கொண்டு வருவாயாக. எவருடைய உள்ளம் மென்மையானதாகவும் எவருடைய உயிரில் உன்னுடைய தேட்டம் இருக்கின்றதோ அத்தகைய நபரை அவருடைய இடத்தில் நீ கொண்டு வருவாயாக. அல்லாஹ் மற்றும் அவனது வானவர்களிலிருந்து விலகி இருக்கக்கூடியவர்களின் நிலையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்லாஹ் நமது ஈமானை எப்போதும் பாதுகாப்பாக வைப்பானாக. மாறாக அதில் முன்னேற்றத்தை வழங்கிக் கொண்டே செல்வானாக. ஹஸரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொண்டவர்களின் நன்மைக்காக செய்த அனைத்து துவாக்களையும் பெறக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக. ஜல்சாவின் அருட்களுக்காகவும் மேலும் எல்லா வகையான தீங்கிலிருந்து பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் நீங்கள் துவா செய்து கொண்டே இருங்கள். இந்நாட்களில் மிகவும் எச்சரிக்கையுடனும் இருங்கள். வலப்பக்கமும் இடப்பக்கமும் கண்காணித்து வாருங்கள். அல்லாஹ் ஒவ்வொரு தீயவரின் தீங்குகளிலிருந்தும் ஒவ்வொரு பொறாமையாளரின் பொறாமையிலிருந்தும் நம்மை பாதுகாப்பானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.